அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. தேவகுருவான பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நன்னாளில் உங்கள் ராசிக்கு என்னென்ன மகா மாற்றங்கள் நிகழப்போகிறது? இன்று சந்திரன் மிதுன ராசியில் தனது சஞ்சாரத்தை தொடர்கிறார். குருவின் பார்வை சில ராசிகளுக்கு கோடி நன்மைகளை தரப்போகிறது. குறிப்பாக இன்று நிலவும் வளர்பிறை அஷ்டமி திதி எந்த ராசிக்காரர்களுக்கு அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும்? 12 ராசிகளுக்கான மிக விரிவான பலன்களையும் பரிகாரங்களையும் இப்போது பார்ப்போம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள், அப்போதுதான் உங்கள் ராசிக்கான ரகசிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரியவரும். நேயர்களே, இன்றைய பஞ்சாங்க விவரங்களை முதலில் கவனிப்போம். இன்று பராபவ வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். திதி இன்று வளர்பிறை அஷ்டமி திதி. அஷ்டமி என்றாலே வராகி அம்மனுக்கும் பைரவருக்கும் உகந்த நாள். நட்சத்திரம் இன்று திருவாதிரை நட்சத்திரம். சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான நட்சத்திரம் இது. முக்கிய நேரங்கள்: காலை நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 5 முதல் 6 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. வியாழக்கிழமை ராகு காலத்தில் வராகி அம்மனுக்கு தேங்காய் பூவில் தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்க்கையிலிருக்கும் சகல எதிர்ப்புகளையும் முறியடிக்கும். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். இன்று நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியமும் மின்னல் வேகத்தில் முடியும். தகவல் தொடர்பு மற்றும் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இளைய சகோதரர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுங்கள். ரிஷபம் ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்து சந்திரன் இன்று உங்கள் பேச்சிற்கு ஒரு மதிப்பை தருவார். கொடுத்த கடன்கள் வசூலாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். இன்று விருந்து மற்றும் விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். கண்கள் தொடர்பான உபாதைகள் இன்று சரியாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். பரிகாரம்: வியாழக்கிழமை என்பதால் சித்தர்களுக்கு இனிப்பு தானம் செய்யுங்கள். மிதுனராசி அன்பர்களே, ஜென்மச்சந்திரன் என்பதால் இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் உங்கள் ராசியில் வருவதால் இன்று உங்களுக்கு ஒரு மகா யோக நாள். தொழில் ரீதியாக நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்த ஒரு அனுமதி இன்று கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பரிகாரம்: சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யவும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு விரயச்சந்திரன் என்பதால் செலவுகள் துரத்தும். ஆனால் அந்த செலவுகள் அனைத்தும் சுபச் செலவுகளாக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்த்து அமைதியை கடைபிடிப்பது நல்லது. தூக்கமின்மை குறைய இன்று தியானம் செய்வது சிறந்தது. அந்நிய தேசத் தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டு. பரிகாரம்: அம்பிகைக்கு நெய்தீபம் ஏற்றி லலிதா சகசரநாமம் வாசிக்கவும். சிம்மராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது இன்று உங்களுக்கு பேரதிர்ஷ்டம். மூத்த சகோதரர் வழியில் சொத்துக்கள் வந்து சேரும். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு ஏணியாக இருப்பார்கள். ஷேர் மார்க்கெட் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பரிகாரம்: சூரிய பகவானுக்கு ஆதித்த ஹிருதயம் பாராயணம் செய்யவும். கன்னிராசி அன்பர்களே, இன்று 10ஆம் இடத்து சந்திரன் உங்கள் உத்தியோகத்தில் ஒரு மேன்மையை தருவார். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த பதவி உயர்வு இன்று கைகூடும். அரசாங்க வழியிலிருந்து வரவேண்டிய சலுகைகள் இன்று வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களிடம் மதிக்கப்படுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. பரிகாரம்: விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும். துலாம் ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று நீங்கள் அதிர்ஷ்டத்தின் பிடியில் இருப்பீர்கள். நீண்ட தூரப் பயணங்கள் அனுகூலம் தரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் இன்று வெற்றியைத் தரும். குலதெய்வக் கோவிலுக்குச் செல்ல திட்டமிடுவீர்கள். பெரியவர்களின் ஆசி இன்று உங்கள் வாழ்வை மேம்படுத்தும். பரிகாரம்: மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடவும். விருச்சிக ராசி அன்பர்களே, கவனிப்பு தேவை. இன்று மதியம் வரை உங்களுக்கு 8ஆம் இடத்து சந்திரன் நீடிப்பதால் எச்சரிக்கை அவசியம். புதிய நபர்களை நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானம் தேவை.
மதியத்திற்குப் பிறகு உங்கள் கவலைகள் மறையத் தொடங்கும். பரிகாரம்: காலபைரவருக்கு தயிர் சாதம் நிவேதனம் செய்யவும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் குருவின் அருளோடு களத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்கள் இல்லற வாழ்க்கை இனிக்கும். வாழ்க்கை துணையின் பெயரில் செய்யும் முதலீடுகள் மகா லாபத்தை தரும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று வரன் நிச்சயமாகும். அதிர்ஷ்ட நிறம் பொன், மஞ்சள். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு 5 நெய் தீபம் ஏற்றவும். மகர ராசி அன்பர்களே, 6ஆம் இடத்து சந்திரன் இன்று உங்கள் ரோகங்களை அழிப்பார். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன்கள் குறைய ஒரு புதிய வழி பிறக்கும். உங்கள் உழைப்பை சுரண்ட நினைத்தவர்கள் இன்று பலவீனமாவார்கள். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். பரிகாரம்: சனீஸ்வர பகவானுக்கு எள் சாதம் நிவேதனம் செய்யவும். கும்பராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரும். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்று உங்கள் கற்பனை திறனால் புதிய சாதனைகளை படைப்பீர்கள். பரிகாரம்: ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றி வழிபடவும். மீனராசி அன்பர்களே, 4ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு ஒரு ராஜயோக வாழ்க்கையை தருவார். வீடு மற்றும் பூமி லாபம் உண்டாகும். தாயாரின் உடல்நிலை சீராகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் கைகூடும். இன்று உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி ததும்பும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். பரிகாரம்: ராகவேந்திரர் அல்லது சாய்பாபா கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்யுங்கள். நேயர்களே, இன்றைய நாள் கிரகநிலைகள் உங்களுக்கு பெரும் மாற்றத்தை தர காத்திருக்கின்றன. இன்று அஷ்டமி திதி என்பதால் மாலை வேளையில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் வராகி அம்மன் அல்லது பைரவர் கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்யுங்கள். இது உங்கள் கர்ம வினைகளை அறுத்து மகா யோகத்தை தரும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் ராசி எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட துளிகள்.